ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இசையமைப்பாளரான அனிருத் வந்து கங்குவா திரைப்படத்தோட விமர்சனத்தை கூறியிருக்காரு அப்படின்றது இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம்ம பெரிய விஷயம் வந்து இன்டர்நெட்டில் ப்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நவம்பர் 14 செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களை பூர்த்தி பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப லேகாக இருந்துச்சு அப்படின்னு வந்து ரசிகர்கள் நிறைய சூர்யா ரசிகர்களை ஒத்துக்கிட்டாங்க. அதனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. அதனால வந்து இந்த திரைப்படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி நிறைய ஒரு செலிபிரிட்டிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒரு மாதவன், ஒரு ஜோதிகா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்துக்கு சப்போர்ட்டு தெரிவிக்கிற விதமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து இசையமைப்பாளர் வந்து அனிருத்தும் வந்து பேசியிருக்காரு அப்படின்றது அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது அனிருத்தன் திரைப்படத்தை பார்த்து வந்து சூர்யா சாருக்கே சொல்லியிருக்காராம், படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, மெயினாக வந்து ஸோ மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிது, நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து அனிருத் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கங்குவா திரைப்படத்தில் இசையமைப்பாளர் அனிருத் அப்படின்ற மாதிரி தான் பேசி வார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து கடைசியில் தான் டிஎஸ்பி அப்படின்னு போட்டாங்க. ஆனாலுமே வந்து இப்போ வந்து அவர் விமர்சனத்தை கூறுறது ரொம்ப பெரிய விஷயமா கருதப்படுது.